ஹாய் ஆல், வெல்கம் டு நம்ம தமிழ் வைப்ஸ். இந்த வருஷம் நியூ ஜெர்சி தமிழ் பேரவை மற்றும் தமிழ் சங்கத்தில் நடந்த பொங்கல் மற்றும் சித்திரை திருவிழாவில் நியானானா கோபிநாத் அவர்களும் ஆவுடையப்பன் அவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வுகளை தான் நம்ம இந்த விளாக்ல பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நமக்கு கோர்ட்ல என்னால் பார்த்து பழகிறதுனால பொது நிகழ்ச்சிக்கு போகிறப்பலாம் நான் காலம் சார்ந்த பேண்ட் சட்டைகளாக போவேன். எனக்கு அப்போ தான் உங்கள்கிட்ட சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இல்லைன்னா வணக்கம் போல எப்போ பார்த்தாலும் இந்த போட்டுகிட்டே சுற்றுற மாதிரி இருக்கும். இந்த டாக் ஷோவோட டாபிக் அமெரிக்கா வாழ்க்கையில் சவால்களே அதிகம், மகிழ்ச்சியே அதிகம். இதுல சவால்களே அதிகம்ன்ற சைட்ல தான் நான் பேசினேன். அவசரத்துக்கு போக முடியாது, ஆமா போக முடியாது. இது தெரிஞ்சா நம்ம வெளிநாட்டுக்கே வாழலாம். இதையே சவால்னு சொன்னீங்க, நீங்க ஊர்ல தான் இருக்கு. அதே மாதிரி இங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் வந்து அதெல்லாம் வரும்போது ரொம்ப டஃபா இருக்கு ஹேண்டில் பண்றதுக்கு. எங்களுக்கு ஏதாவது துணைக்கு ஆளு. ஆமா, சப்போர்ட் ஊர்ல இருந்தா ஒரு 4 பேர் நம்ம கூட வந்து அந்த பிசிக்கல் சப்போர்ட்டுக்காக வந்து நிற்பாங்க. இங்க நம்ம தனியா தான் ஹேண்டில் பண்ணியாகும். நானே என் ஹஸ்பண்ட் தான். அதை எப்படி குழந்தைகளை பார்த்தாலும் நான் ஹாஸ்பிட்டல் போறதுனா கூட தனியா தான் போகணும். சர்ஜரி பண்ணா நான் தனியா பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். இந்த பிராக்டிகல் ஆண்கள் ஆன்சர் பண்ண முடியுமா? இதுல வந்து அதிகமா கூட ஆண்கள் நிக்க வேண்டியது. கோபிநாத் அவங்கள பத்தி சொல்லணும்னா we all know அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட். யூஎஸ்ல நடக்கிற விஷயங்களை பத்தி கூட பக்கவா டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சிருந்தாரு. ஜஸ்ட் லைக் தட் நம்மளால பேசிட முடியாது. அதே மாதிரி விஜய் டிவியில நடக்கும் போது எப்படி அந்த ஷோவை இன்ட்ரெஸ்டிங்கா காரசரமா கொண்டுறதுக்காக கட் அண்ட் ரைட்டா இருப்பாரோ அதே மாதிரி தான் இங்க ரியல் ஸ்டேஜ் ஷோலையும் இருந்தாரு. பீப்புளை ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணல, நல்லா டஃபா தான் இருந்தது அவர் கூட. அதே போல ஹி வாஸ் பக்கா செலிபிரிட்டி. செலிபிரிட்டிஸ் எப்படி நடந்துப்பாங்களோ அந்த என்ன செய்யணும்னு சொல்றேன். சொல்றீங்கல்ல, நானும் ரியாலிட்டி தான் சொல்றேன். நம்ம வந்து எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்றோம்ல. நம்ம எத்தனை பேர் கால் பண்ணி ஃப்ரெண்டு பாட்டில் பார்த்து பேச சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா இருக்கு, நம்ம யாரையா பேசிருக்கோமா? நான் பிராக்டிகலா சொல்லணும்னா என் டெலிவரியே எங்க செகண்ட் டெலிவரி தான் ஆச்சு. எங்க அப்பா அம்மா நல்லா வர முடியல. டெலிவரி 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல சப்போர்ட் இருக்கும். அது 3ஆவது நாள் நான் தான் வந்து நான் சமைக்க ஆரம்பிச்சிருவோம். ஜஸ்ட் டெலிவரி. ஆனா 3ஆவது நாள் நான் தான் சமைச்சாங்க. இந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து நம்ம இயல்பா இருக்கு. அதை இங்க இல்ல சொல்லி எந்த ஃப்ரெண்டும் டெய்லி வந்து நம்ம கூட வீட்டுல நின்று பார்க்க மாட்டாங்க. ஊர்ல அம்மா அப்பா இருக்க மாதிரியோ ஒரு ரிலேட்டிவ் வந்து நமக்கு அந்த டைம்ல அது வந்து டெலிவர் பண்ண எல்லா லேடிஸ்க்குமே புரியும். அந்த சப்போர்ட் சிஸ்டம்லாம் இங்க கண்டிப்பா கிடையாதுங்க. என்னதான் ஃப்ரெண்ட் ஒரு நாளைக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க, ஆள் ஓகேவான்னு கேட்பாங்க. அவ்வளவு அந்த அளவுக்கு நம்மளால பார்க்க முடியும். எல்லாருமே அது ஒரு ஜெனரல் தான், கண்டிப்பா வச்சுக்கிறேன். பட் மற்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி பணம் ஒரு தேவையில்லை, ஆனா எனக்கு பக்கத்துல ஆள் இருக்காது. எனக்கு அப்ப தேவைப்படுறதுன்னா ஒரு ஹியூமன் டச் தான் தேவைப்படும். அது இங்க எனக்கு கிடைக்காதுங்கிறாங்க. அது கேன்சல் பண்ணா பரவாயில்ல. என்ன செய்ய வேண்டும் தெரியுமானா ஒரே பதில் தான், அது வந்து வேண்டும். அது நீங்க என்ன சொன்ன மாதிரி பற்றி நான் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். நான் அவர்கிட்ட ப்ரைஸ் வாங்கும் போது கோபினா என்னோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்களால ஸ்டேஜ் ஏறி வர முடியாது, கீழே இருக்காங்க, அவங்களோட ஃபோட்டோ எடுக்கணும்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதை ஞாபகம் வச்சுட்டு அவ்வளோ கூட்டத்துலையும் அந்த ஷோ முடிஞ்ச உடனே கடகடன்னு இறங்கி வந்து நேராக எங்கள் அப்பா அம்மா கிட்ட ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு தான் நெக்ஸ்ட் இதுக்கே ப்ரொசீட் பண்ணார். ஸோ ஹி வாஸ் ஸோ ஹம்பிள். அதை நான் கண்டிப்பாக இங்கே மென்ஷன் பண்ணணும். இங்க வந்து எமர்ஜென்சினா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க. ஆனா இந்தியால எமர்ஜென்சினா காசு இருந்தாதான் அது எமர்ஜென்சியா எமர்ஜென்சி பாயிண்ட் கிடைக்கல. உடனே பூச்சாண்டியை கொடுக்கணும். ஏற்கனவே நாங்கெல்லாம் சூசைடில் செத்துட்டோம். இங்க என்ன சரி, இப்ப உங்களுக்கு முதல் பிரசவம் எங்க இருந்தது? ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சிசேரியன்ல நீங்க பயப்படுறீங்கிற காரணமா எனக்கு தெரியும். நான் ஒன்றும் அவ்வளோ அப்பாவிலாம் கிடையாது. உங்க இன்சூரன்ஸ் நீங்க போடுற காசுக்கு ஆஸ்பத்திரியே கட்டலாங்கிற வரம்னா எனக்கு தெரியும். ஏன்னா நான் 4 நாள் 20 நாள் வந்து அந்த இன்சூரன்ஸ் காசே அவ்வளோ. அது அப்புறம் போவோம். என்னை துன்புறுத்தாது. முதல் பிரசவம் உங்களுக்கு எங்க நடந்துச்சு? இங்க அம்மா இருந்தாங்களா? அம்மா மாமியார் 2 பேரும். பிரசவத்தின் போது அம்மா இருப்பது டிபேட் ஆகும். பிரசவத்தின் போது அம்மா அருகாமையில் இருப்பது எவ்வளவு பாதுகாப்பாக உள்ளது? 200% பாதுகாப்பு. அவங்க டாக்டரா? அந்த அம்மாக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா புள்ள திரும்பிச்சுன்னா ஏதாவது பண்ண தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு ஏதாவது போயிட்டு நர்ஸை கூப்பிட்டு ஓகே டெய்ஸி கம் ஹியர் மை டாக்டர் இஸ் அப்படின்னு ஏதாவது சொல்ல தெரியுமா? தெரியாது. அப்படியே அம்மாவுக்கு அருகாமை அவ்வளவு பாதுகாப்பாக இருக்கு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிஸ்டேக். பெண்ணுக்கு அப்ப அவத்தை கொடுத்துருவேன். தாழ்வு என்றால் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லுறேன். அது விமனாவே ஒரு விமனுக்கு தானே இது தெரியும். அம்மா பலமான ஆள் கிடையாது. ஆனா ஒரு டெலிவரி இப்ப அம்மா
உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்டடா ஃபீல் ஆகுதுல்ல, அது ஆகுதா இல்லையா? கொஸ்டினே இப்போ அதுதான். இப்போ கொஸ்டினே எனக்கு எமர்ஜென்சிலையோ இந்த முக்கியமான காலகட்டத்திலேயோ என்னுடைய நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் அருகில் இல்லை. காசு இருக்குது, ஃபெசிலிட்டி, ஆனா மனிதர்கள் இல்லை. அததான் அவங்க கொஸ்டின் ஆகிறாங்க. ஏன்னா நீங்களும் மறுக்க முடியாது. அந்த பிள்ளை அந்த டாக் ஷோ முடிஞ்சோடனே நாங்கெல்லாம் கோபிநாத் அவங்களோட நின்றுட்டு ஒரு குரூப் பிக்சர் எடுத்துக்கிட்டோம். கோபிநாத் அவர்கிட்ட பேசி அந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணது பயங்கரமான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறதுக்கு, எந்த அளவுக்கு நம்ம புக்ஸ் படிச்சு நாலேஜை வளர்த்துக்கணுங்கிறத அவர்கிட்ட தான் கண்டிப்பா கத்துக்கணும். இந்த ஈவெண்ட்ல ஒரு சமையல் போட்டி கூட நடந்தது. பாரம்பரிய தமிழ் உணவுகளை சமைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். மேங்கோ ஷேக் அந்த பேஸா செஞ்சு அது மேல சோள முறுக்கு, இனிப்பு சோள முறுக்கு செஞ்சு மேல 2 சிமிலி உருண்டை பண்ணி அதை ஒரு பேர்ட் நெஸ்ட் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணேன். ஒரு பாரம்பரிய தமிழ் டெசர்ட்டுங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஈவெண்ட்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கூட கிடைச்சது. எனக்கு கோபிநாத் அவர்கள் தான் எனக்கு ப்ரைஸும் கொடுத்தாரு. ஸோ அதுவும் அந்த கிளிப்பிங்கை நான் இன்க்ளூட் பண்றேன், கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. அந்த அடை அது கூட வேர்க்கடலை, வெல்லம், ஏலக்காய் நம்ம ஊரில் உரட்டை வச்சு நாங்கள் எப்படியும் அப்படி நாங்கள் பண்ணியிருக்கோம். கல்லில் வச்சு முதலிடம் கீதாஞ்சலி ஆராதனை. வாழ்த்துக்கள். இதுக்கடுத்து 35 வருஷம் பழமையான நியூஜெர்சி தமிழ் சங்கத்துல நடந்த பொங்கல் திருவிழாவை பத்தி பார்க்கலாம். இதுல நாங்க இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து கும்மி, படுகராட்டம் இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க ஒரு கோலம் கூட போட்டிருந்தேன். அதை பத்தின ஈவெண்ட்டை பாருங்க. நீங்க எவ்வளவு பேர் பாத்துருந்தீங்கன்னு தெரியல. அந்த கோலம் போட்டதை வந்து அந்த குட்டி பொண்ணு கீதாஞ்சலி கீதாஞ்சலி அண்ட் சாரா அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி அவங்க இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் தமிழ் சங்கத்தில் ஆவுடையப்பன் அவர்களோட டாக் ஷோ நடந்தது. அதுலேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அதோட டாபிக் என்னன்னா மினிமலிஸ்டிக் லிவிங் ஆர் ஆடம்பர வாழ்க்கை, இதில் எது நமக்கு சந்தோஷத்தை தருதுங்கிறத பற்றி நான் அதில் மினிமலிஸ்டிக் லிவிங் சைட் பேசியிருந்தேன். ஆவுடையப்பன் அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. நான் நியூஜெர்சி தமிழ் சங்கம் பேரவை இதில் வருஷம் 2-3 செலிபிரிட்டிஸ் வரப்போக இருக்க தான் செய்வாங்க. நிறைய விஜய் டிவி செலிபிரிட்டிஸ், ஆங்கர்ஸ் இந்த மாதிரி வருவாங்க. அவங்க எல்லாத்தையுமே நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் வந்ததுலேயே ரொம்ப கிரவுண்டடான பர்சன் என்னோட பர்சனல் ஃபீல் கண்டிப்பாக இவர் தாங்க ஆவுடையப்பன். கொஞ்சம் கூட செலிபிரிட்டிங்கிற அலம்பல் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப நல்லா பழகினாரு. ரொம்ப கூலாக சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி ஷோவை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போனார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. அதை மட்டும் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் போகலாம். முதல் விஷயம் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்கும் மைக் பாஸ் பண்ண ட்ரை பண்றேன். நீங்களே அடிச்சுக்காதீங்க, நீங்களே மைக்கை பிடிக்காதீங்க. ஓகே. ரெண்டாவது, யாராவது ஒருத்தர் ரொம்ப தீவிரமா கருத்து சொல்றாங்கன்னா டக்குன்னு மைக்கை வாங்கிடாதீங்க. அவன் சொல்லி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் வாங்கிக்க. அண்ட் 2.5 மணி நேரம் நம்ம டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2.5 மணி நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு டைல் டு அகாமடேட் யூ. அதுக்கு நீங்களும் தான் கோஆபரேட் பண்ணணும். ஸோ நீங்களும் கோஆபரேட் பண்ணினா உங்க டீம்ல யாராவது நல்லா பேசுறான்னு தெரிஞ்சா நீங்களே மைக் பாஸ் பண்ணுங்க. நல்லா பேசுறான் அதனால கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகே. பெரும்பாலும் சில இடங்கள்ல என்ன ஆகும்னா, இவன் நல்லா பேசிட்டே இருக்கான், கைத்தல் வாங்கிட்டே இருக்கான், அங்க மைக் போக வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால அது பண்ணாதீங்க. உங்களுக்கு உங்க டீம்ல சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, அவங்களுக்கு மைக்கை பாஸ் பண்ணுங்க, பேச அவங்களுக்கு மைக் கொடுங்க. ஸோ எல்லாரும் பேசின ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் சில பேருக்கு வந்து கடைசி வரைக்கும் நான் மைக்கே வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. கவலையே படாதீங்க, நீங்க மைக்கை பிடிச்சிருக்க மாதிரி ஒரு போட்டோவாவது உங்க ஃப்ரெண்ட் எடுத்துருவாங்க. ரைட்டா? நான் சொன்னது சரிதானுங்க. அவர் இது எனக்கு டிவி ஷோ கிடையாது, இதுல எனக்கு டிஆர்பி முக்கியம் கிடையாது, பயங்கர ஹைப்டா காரசாரமா இருக்கணும் அப்படிலாம் அவரோட ஷோ கொண்டு போகவே இல்லை. ரொம்ப ஸ்மூதா பேசவங்க வந்தவங்க எல்லாத்தையுமே அக்கோமடேட் பண்ணி ஒரு ஹைப்டா யார்கிட்டயும் ஒரு ஆர்குமெண்ட் கூட போகாம ரொம்ப கூலா கொண்டு போனாரு. எனக்கு இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பல நேரங்கள் என்ன ஆகும்னா, இவர் ஒரு டாபிக் வச்சிருப்பாரு, அதுக்கு அவர் ரெடி பண்ணி இருப்பாப்ல, அதை இவர் சொல்லுவாப்ல, இவங்க ஒரு ரெடி பண்ணி இருப்பாங்க, அதை அவங்க பேசுவாங்க. கடைசியில் நான் என்ன ரெடி பண்ணி நான் பேசவே முடியாது.
அண்ட் ஒவ்வொரு சங்கமே எனக்கு ஒரு நிறைய வித்தியாசமான அனுபவங்கள்லாம் கிடைக்கும். போன சங்கம் போனப்போ ஜஸ்ட் மீட் பண்ணோம், ஸ்பீக்கர்ஸ்லாம் சொன்னாங்கன்னு முன்னாடி ஷோ மீட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அப்போ அங்கே ஒருத்தர் கேட்டார், ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ண நான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு தான் சார் 8000 கிலோமீட்டர் நான் இங்கே வந்திருக்கேன். எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தேகம் வேற, நான் ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணாம போயிட்டேன்னு. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, உங்க மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. ப்ரிப்பேர் பண்ணதான் பேசாதீங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன், சாட் ஜிபிடில போட்டு ஒன்று வந்திருக்கும், அதை அப்படியே வாசிக்கிறது அதெல்லாம் வேண்டாம். எத்தனை பேர் சாட் ஜிபிடில எடுத்துருப்பீங்க எனக்கு தெரியும், அது வேண்டாம். உங்க மனசுல ஒன்று தோணும் அதை சொல்லுங்க. ரைட், ஓகே. நீங்க எந்த குரூப்பை சேர்ந்தவங்க? மினிமலிசமா? ஆள் பார்க்க எல்லாம் பந்தமா வந்துருக்கீங்க. சொஃபிஸ்டிகேஷன் ஒரு தான் தேடலை தருது சார். நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஆடம்பரமா அனுபவிக்கிறோம். நம்ம வாழ்க்கை அதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஹோமோசேபியன்ஸ் வந்து ஒரு காலத்துல வாழும்போதே நியாண்டர்டால்ஸ் இறந்து போன காரணமே நம்ம சொஃபிஸ்டிகேட்டட் டூல்ஸ் சொஃபிஸ்டிகேட்டா வாழ ஆரம்பிச்சதுலேருந்து தான். ரெஃப்ரிஜரேஷன் டெக்னிக்ஸ் கண்டுபிடிச்சது எல்லாமே நம்ம நல்லா இருக்கும், நம்ம சொகுசா வாழணுங்கிறது தான். அதுல தானே உண்மை இருக்கு, நம்ம அதுல தானே மகிழ்ச்சியா இருக்க போறோம். அப்படி அவங்க சொல்றதுல சின்னதுல என்ன சொன்னா அன்னைக்கே நம்ம முடிஞ்சு போயிருப்போம், பேஸ் மினிமல் இறந்து போயிருப்போம். ஆனா அப்படி இல்லை, நம்ம வாழ்ந்துட்டு ஒரு சொகுசான வாழ்க்கையை தேடி ஓடுறதுக்கு. அதனால இதுதான் உண்மை நான் நம்புறேன். உறவுகள் நீடிக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து ஒரு நம்ம வந்து முன்னாடி எல்லாம் கிஃப்ட், ஹஸ்பண்ட் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பூவு, ஒரு அல்வா, ஒரு ஸ்வீட் கிஃப்ட் கொடுத்தா போதும், மினிமலிஸ்டிக்கா. எங்க இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் நீங்க கொடுத்து பாருங்க, உங்க உறவு நல்லா இருக்குமா? அன்னையோட கதை காலி. ஆனா அதுவே நீங்க ஒரு ரிங்கோ, ஒரு போனோ, இல்லைன்னா வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி டின்னர் ஆன் த ரூஃப் டாப் வித் சிட்டி வியூ அப்படின்னு ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு பயங்கரமா ஒரு லக்ஸரியஸான ஒரு கிஃப்ட் மட்டும் நீங்க கொடுத்து பாருங்க. வைஃப் ஹாப்பி, ஹஸ்பண்ட் டபுள் ஹாப்பி. ஏன்னா எஸ்கேப், உறவு நல்லா நீடிக்கும், நல்லா இருக்கும். லக்ஸரி ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு. கல்யாண பெண்கள் ஒரு நிமிஷம் பைக் கொடுங்க. ஓகே, அவங்க கேட்ட ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. அதாவது அவங்க ஒரு விமன் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் விரும்பும்போது அது வெறும் பூவா இருக்கணும் அப்படின்னா சந்தோஷப்படுவீங்களா, இல்லை ஒரு டைமண்ட் ரிங் தான் சந்தோஷப்படுவீங்களா? என்ன பிரச்சனை அதுல? எப்பவுமே அவரால் டைமண்ட் ரிங் கொடுக்க முடியாது. மினிமலிஸ்டிக்கா இருந்தாலும் வச்சுக்கோங்க, எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். ஒன்று பெருசா இருந்துட்டு இல்லாம போகும்போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்பவுமே ஒரு ரேஞ்சா இருந்துட்டோம்னா ஒரு ஸ்டேபிளான லைஃப் இருக்கும். ஓகே, உங்க ஹஸ்பண்ட் வந்து நான் ரொம்ப மினிமலிஸ்டிக் வாழ்க்கையை வாழ்றேன், தினமும் உனக்கு பூ கிஃப்டா போதுமானதுன்னு டெய்லி அரை பூ மட்டும் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு ஓகேவா? மினிமலிஸ்டிக்ங்கிறது எப்படின்னாங்க, நம்மளோட வருமானத்தை பொறுத்து தான். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இனோவால போறது வந்து சிம்பிளிசிட்டி. ஆனா நம்ம வந்து ஒரு சாதாரண தினக்கூலி வந்து ஒரு ஆல்டோ காருக்கு ஆசைப்படுறது கூட ஆடம்பரம் தான். ஸோ அது அவரோட வருமானம், அதை பொறுத்து தான். அவரால் என்ன முடியும் நமக்கு தெரியும்ல. ஒரு வைஃபா அவர் டைமண்ட் ரிங் கொடுத்தா நல்லா இருக்கும் தெரியும். ஆனா எனக்காவது ஒரு நாள் அடிபட்டு உட்காரும்போது ஐயோ அடிப்பு ஏதாவது சின்ன வாங்கி கொடுத்து சேர்த்து வச்சிருக்கலாம்னு தோணும். ஸோ இட் இஸ் லைக் ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியலா மைட் பி கொஞ்ச நாள் கல்யாணம் ஆன புதுசுல ஒரு பெரிய காஸ்ட்லி கிஃப்ட் கொடுக்கறதெல்லாம் நமக்கு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கலாம். ஓவர் அவரோட பீரியட் ஆஃப் டைம் குழந்தைலாம் வந்து லைஃப் செட்டில் ஆகுது, நம்ம ஒரு ஃபியூச்சரிஸ்டா இதாக யோசிக்கும் போது என் பாய் செலவு பண்றேன்னு தோணும் கண்டிப்பா. ஸோ பேசிக்கா ஒரு மனிதர்கிட்ட இருந்து ஒரு பொருள் கிஃப்டா வருது அப்படின்னா அது கொடுக்கிறவர் எதர் நோக்கத்துல கொடுக்குறாரு, எப்படி கொடுக்குறாருன்னு பார்ப்போம். பொருள் வைத்து நம்ம சந்தோஷத்தை நாடுவோமா? அப்பாக்கு ஐபோன் வாங்கி கொடுத்த சந்தோஷம் அது உருட்டுங்க. அப்பாக்கு போன், அப்பாக்கு பையன் வாங்கி கொடுத்தாங்கிறதா சந்தோஷமா இருக்குமே தவிர அது ஐபோனுங்கிறனால சந்தோஷமா போய் எல்லாத்தையும் காட்டிருக்கோம். அது மிகப்பெரிய ஓகே. மெக்டி சொன்னாங்க இல்லைங்களா, $2 தான் நாங்க சாப்பிடணும் அப்படின்னு. நாங்க மினிமலிஸ்ட் தானோடைய கஞ்ச பிஸ்னரி கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஓகே ரைட். ஓகே, வேற இது உருட்டு. வீட்ல ஸ்விமிங் பூலா? சார் ஏங்க வீட்ல கிணறு வைக்கலாம், ஸ்விமிங் பூல் கூடாதா? நீங்க என்ன பண்றீங்க சார், நெக்ஸ்ட் வீடு வாங்கும்போது செகண்ட் ஃப்ளோர்ல ஸ்விமிங் பூல் கட்டுங்க. கீழே இருந்தா பாத்துறாங்க, அப்புறம் மினிமலிஸ்ட் நம்ப மாட்டானுங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, செகண்ட் ஃப்ளோர்ல கட்டிங்க. ஷவர் நிமிஷம் கத்திரி வீசா போகுது சார், அதனால புல்ல தேக்கி வச்சு லைசன்ஸ் கொடுத்துக்கலாம் சார். மினிமம் இது சரி வேணாம் விடுங்க. ஆனா முத்து பார்க்க நான் வாழும் காமராஜர் அப்படிங்கிற மாதிரி எளிமையா பேண்ட் ஷர்ட் போட்டா கூட மினிமலிஸ்ட் நம்ப மாட்டானுங்கன்னு சொல்லி வேஸ்ட் ஷர்ட்டை போட்டு பழைய ஷர்ட்டை போட்டு வந்து, ஆனா பாத்தீங்களா வீட்டு வாசல்ல ஸ்விம்மிங் பூல். பணக்கார ஏழைங்க சார். 4 நாளா கூட
நினைச்சிருந்தாங்க சொல்லவே இல்லை பார்த்தீங்களா மினிமலிசமா இருக்கிறனால தான் வந்துட்டு ஆவுடையப்பனாக இருக்கட்டும் இல்லை கோபிநாத் அவர்களாக இருக்கட்டும், ஈச் ஒன் இஸ் எக்ஸலண்ட் இன் தேர் ஓன் வே. நான் இந்த ஷோஸில் பார்ட்டிசிபேட்டில் பண்ணதுலேருந்து என்ன டேக் அவேனா, கோபிநாத் வந்து 20 இயர்ஸாக ஒரு ஃபீல்டில் ஒரு ஷோவை நடத்திட்டு இருக்காரு. ஸோ எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸில் ஆஸ்பெக்ட்ஸில் அப்டேட்டடாக இருக்கணும், எவ்வளோ நாலேஜபிளாக இருக்கணும், ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருந்தால் தான் ட்ரெண்டில் இருக்க முடியுங்கிறத நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அதே போல் ஆவுடையப்பன் அவர்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒரு செலிபிரிட்டியாக ஒரு யூஎஸ்ல நடக்கிற டாக் ஷோக்கு அவர் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க. அப்படி இருந்தும் எவ்வளோ கிரவுண்டடாக இருந்தார், எவ்வளோ தன்மையாக எல்லாத்துக்கிட்டையும் பழகினாரு, அது வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சுங்க. நான் அந்த விஷயத்தை அவர்கிட்ட இருந்து கண்டிப்பாக கற்றுக்கணும்னு யோசித்தேன். ஸோ வித் திஸ் we have come to the end of this video. கடைசியாக நான் அவரை பற்றி கொடுத்த ஃபீட்பேக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். ஆல்சோ இது போல் கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இல்ல நீங்க உங்களுக்கு ரொம்ப யதார்த்தமா எங்களோட கனெக்ட் பண்ண முடியும், ரியலிஸ்டிக்கா இருக்க மாதிரி இருக்கும். அதே தான் நாங்க இப்போ இல்லையா ரொம்ப ரியலிஸ்டிக்கா கனெக்ட் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. எனக்கு எனக்குமே வந்து ஒரு பாராட்டு வந்து எனக்கு ரொம்ப போஸ்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப இங்கிலீஷில் பேசுகிறீங்க, வெளியில் பேசுகிறது வேறு பெருசாக இருக்காது. எனக்கு உங்களுக்கு என்ன கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஜஸ்ட் ஒரு 2 hours நான் உங்களோட பேசிட்டு வந்து வீட்டில் வந்து பேசிட்டு ரொம்ப க்ளோஸாக தெரியும். அப்படி பாராட்டுறவங்க விஷயம் எப்படி மைண்டில் வச்சுக்கோ செய்வேன். எனக்கு அது ரொம்ப க்ளோஸாக பாராட்டாரு.